எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டே என்ன கதைன்னு சொல்கிறவாங்க. காலையிலேருந்து பிளாக் காஃபி ஒன்று போட்டு ஃபர்ஸ்ட் மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எசென்ஷியல் டேப்லெட்ஸ்லாம் போட்டு சிக்கன் அங்கே போய்ட்டேன். சிக்கன் வேணும் வரதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து வெஜ்ஜிஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்தனே சிக்கன் செய்கிறதுக்கு எப்படி டைம் ஆகும், அதுக்குள்ளே வெஜ்ஜிஸ் லோட் பண்ணி விடுவோன்ட்டு அதை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிட்டு அப்புறம் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு காப்ஸ் கம்மியானது வந்து பெருசாக ஃபீல் ஆகலை இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போ காப்ஸ் கம்மியானது வந்து துண்டாக ஃபீல் ஆகுது, மண்டை டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்புறம் அந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒஸ்ட் டேன்னு சொன்னேன். அது என்ன கதைனா R15 வந்து பேக் டயரில் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுவும் பெரிய பஞ்சரு, 2 டியூப்லெஸ் போட்டுமே நிற்க மாட்டேங்குது, பீச்சு நடிக்குது காற்று. ஸோ அதுவே ஒரு மண்டஃபக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு போனால் ஜிம்மில் வந்து லெக் செஷனு. ஸோ லெக்கு அதோட ஒரு மண்டஃபக்கு. அதையும் முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஜிம் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ உள்ளே இருந்த சாவி, என்னோடய சாவியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டியை குண்டு கட்டாக தூக்கி உள்ளே ஏற்றி விட்டாச்சு. இப்போ நைட்டுனால டூப்ளிகேட் சாவி செய்ய முடியாது. நாளைக்கு தான் என்ன கதைன்னு பார்க்கணும். அதே மண்டஃபக்கோட வந்து வீட்டில் வந்து வே ப்ரோட்டீன் சாப்பிட்டு என் டே முடிச்சுக்கிட்டேன். பை பை.